This conference will now be recorded. Okay, fine. AWS ஆர்கனைசேஷன் சர்வீசஸ் யாராவது ப்ரெசன்டேஷன் பண்றீங்களா? பார்த்துருக்கீங்களா கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் ரெக்கார்டிங் ஏதாவது பார்த்துட்டு வந்தீங்களா ப்ரெசன்டேஷனுக்கு? எனிவன்? டீம் என்னாச்சு இன்னைக்கு எல்லாரும் மியூட்ல இருக்கீங்க? சரி இது நான் இன்னைக்கு மொபைல்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஊருக்கு டிராவல்ல இருப்பேன்னு சொன்னேன்ல. ஓகே ஓகே சரி ஓகே. ஆனா கோ த்ரூ பண்ணிருக்கீங்களா இன்னும் இல்லையா யாருமே? AWS ஆர்கனைசேஷன் வெப்சைட்னா என்னன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம். முன்னாடி சொன்னதுதான் bro. அதுக்கப்புறம் நாங்க பார்க்கல. AWS சரி ஓகே ஆர்கனைசேஷன்னா ஒரு மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இன்கார்பரேட் பண்றது. ஒரு அக்கௌண்ட் கீழே, ஒரு ரூட் அக்கௌண்ட் கீழே. ஆமா ஆமா ஆமா. சரி ஓகே ஃபைன். நான் இன்னைக்கு உங்களுக்கு எடுக்கிறேன். ஸ்கிரீன் லாக்கம் தெரியுது இல்லையா? அது bro. ஓகே ஃபைன். ஓகே. இப்போ என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அந்த இன்ஃப்ரால வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இன்ஃப்ரா தான் இருக்குமா பாத்தீங்கன்னா அப்படி இருக்காது. சாரி ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் AWS அக்கௌண்ட் தான் இருக்குமான்னு பாத்தீங்கன்னா அப்படி இருக்காது. என்னோட இன்ஃப்ரால ஃபர்ஸ்ட் என்னோட இன்ஃப்ரா இதுல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மல்டிபிள் சர்வர் ரன் பண்றேன். மல்டிபிள் சர்வரை ரன் பண்றேன். இது என்னுடைய AWS அக்கௌண்ட் 1. இது வாட்ஸ் ஒன் ஆஃப் த AWS அக்கௌண்ட். அதே மாதிரி என்கிட்ட ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த AWS அக்கௌண்ட் மட்டும் இருக்காது. ஸோ மல்டிபிள் AWS அக்கௌண்ட் இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஒரு ஓரியன்ட் ஒர்க் இருக்கும். இதே மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸோ அனதர் AWS அக்கௌண்ட் ஒன்று, அதே மாதிரி இங்க ஒரு AWS அக்கௌண்ட் ஒன்று, அதே மாதிரி இங்க ஒரு AWS அக்கௌண்ட் ஒன்று. எல்லா AWS அக்கௌண்ட்லயும் சேம் இதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா சர்வர் இருக்கு. சேம் சர்வர் இருக்கு. இது என்னுடைய சர்வர் 1, சர்வர் 2, சாரி அக்கௌண்ட் 1, அக்கௌண்ட் 2, அக்கௌண்ட் 2. இதனுடைய AWS அக்கௌண்ட் 2. இதனுடைய அக்கௌண்ட் 3. இது ஃபைனல் 1. இது என்னுடைய அக்கௌண்ட் 4. இந்த அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காகனா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்காக. இந்த அக்கௌண்ட் எதுக்காகனா ஆடியன்டிக்காக. இந்த அக்கௌண்ட் எதுக்காகனா டெஸ்டிங்காக. இதே உங்களுடைய மாஸ்டர் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. இது உங்களுடைய மாஸ்டர் அக்கௌண்ட், அதாவது அட்மின் அக்கௌண்ட்.
ஓகே ஃபைன். இப்போ என் கொஸ்டின் என்னன்னா, உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. கரெக்டா? அக்கௌண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இதுல எப்படி நீங்க பில்லிங் மேனேஜ் பண்ணுவீங்க? பில்லிங் என்ன மாதிரி மேனேஜ் ஆகுது? எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டே பை டே என்னென்ன ஒர்க் போயிட்டு இருக்கு, டே பை டே உங்களுக்கு பில்லிங் சார்ஜஸ் என்னென்ன ஆயிட்டு இருக்கு, டே பை டே உங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன ரிசோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதோட சேம் திங் எல்லாமே மானிட்டரிங் பண்ணணும்னா நம்ம எப்படி மானிட்டரிங் பண்ணுவோம்னா ஒரு ஒரு அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணி நம்மளால மானிட்டரிங் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு 4 அக்கௌண்ட் எடுத்திருக்கேன். ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் ப்ரொடக்ஷனுக்கு ஆடிட் டெஸ்டிங்னு சொல்லி ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். தட்ஸ் கால்டு ஆர்கனைசேஷன் யூனிட். தட்ஸ் கால்டு ஆர்கனைசேஷன் யூனிட். ஆர்கனைசேஷன் யூனிட்னா என்னன்னா நீங்க உள்ள பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த மேஜர் பர்பஸ் ஓயூன்னு சொல்லுவாங்க, ஆர்கனைசேஷன் யூனிட். ஓகே, அந்த ஆர்கனைசேஷன் யூனிட் தான் ஃபர்ஸ்ட் யூனிட் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட், அடுத்தது டெஸ்டிங், அடுத்தது அக்கௌண்ட். ஓகே, இந்த ஓயூகே தான் என்ன பண்ணீங்கன்னா ஒரு ஒரு அக்கௌண்ட் அசைன் பண்ணுவீங்க. இந்த ஓயூகே தான் என்ன பண்ணீங்கன்னா ஒரு ஒரு அக்கௌண்ட்டையும் அசைன் பண்ணுவீங்க. அந்த ஓயூ எல்லாருமே மாஸ்டர் கண்ட்ரோல் யார் எடுக்கிறாங்கன்னா உங்களுடைய மெயின் அக்கௌண்ட் அட்மின் அக்கௌண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. ஒன்ஸ் இந்த அக்கௌண்ட்ல இந்த ஓய்வு எல்லாமே நீங்க ஆட் பண்ணிட்டீங்க, ஒரு ஒரு அக்கௌண்ட்டையும் நீங்க சேம் திங் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க மாஸ்டர் அக்கௌண்ட் அட்மின் அக்கௌண்ட் என்ன பண்ணணும்னா அவர் அக்கௌண்ட்ல இருந்து உங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பில் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் ஆக்டிவிட்டி ரிசோர்ஸ் கிரியேஷன் ரிசோர்ஸ் டெலிஷன் ரிசோர்ஸ் எடிட்டிங் those things எதுவா இருந்தாலும் அவர் மானிட்டரிங் பண்ணிக்கலாம். மந்த்லி வைஸோ இல்ல 2 வீக்ஸ்க்கோ இல்ல 3 வீக்ஸ்க்கோ என்ன பண்ணணும்னா அவரு மானிட்டரிங் பண்ணிக்கலாம். ஸோ இதனால என்ன பெனிஃபிட்னா டைம் கன்சியூம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம ஈஸியா நம்ம என்ன பண்ணோம்னா மானிட்டரிங் பண்ணி நம்மளுடைய அக்கௌண்ட்டோட பில்லிங் சார்ஜஸை நம்ம ஈஸியா மேனேஜபிள் பண்ணலாம். செகண்ட் திங், டெய்லி பேசிஸ் இருக்கக்கூடிய டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிருக்கா இல்லையன்றத நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ நார்மலா நம்ம மேனுவலா ஒரு ஒரு அக்கௌண்ட் பண்றதுக்கும் ஒரு மாஸ்டர் அக்கௌண்ட் கீழே இருக்கக்கூடிய எல்லா அக்கௌண்ட்டையும் மெர்ஜ் பண்ணிட்டு அதை ஒன்லி மானிட்டரிங் ஒன்லி சேமா பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. தனித்தனியா பண்றீங்கன்னா டெடிகேட்டடா எல்லாத்துக்கும் ஒரு பர்சன் போடுற மாதிரி இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு பர்சன் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கனைசேஷன் ஏடபிள்யூஎஸ் ஆர்கனைசேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மாஸ்டர் அக்கௌண்ட் கீழே நம்மளோட இருக்கக்கூடிய ஓய் அக்கௌண்ட், அதாவது ஓய் அக்கௌண்ட் மீன்ஸ் ப்ரொடக்ஷன் ஆடிட்டிங் டெஸ்டிங் சம்திங் நம்ம சொன்னோம் இல்லையா அக்கௌண்ட் ஸ்ட்ரீம் சொல்லி அந்த அக்கௌண்ட் எல்லாத்தையும் என்ன பண்றோம்னா இதுல மெர்ஜ் பண்ணிடுறோம். அது எப்படி மெர்ஜ் பண்றோம் அப்படின்றதான் இதுல பார்க்க போறோம். இது மேஜர் திங் நம்ம எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம எல்லா ஆக்டிவிட்டியும் பார்த்தோம். என்னென்ன ஆக்டிவிட்டி பார்த்தோம்? ஐஏஎம், EC2, S3 எல்லா ஆக்டிவிட்டி பார்த்தோம். எல்லாத்துக்கும் தனித்தனி பில்லிங் சார்ஜஸ் பேக்எண்ட்ல ஆகிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் நம்ம மானிட்டரிங் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா கிளவுட் வாட்ச் க்ளோட்ரி. ஆனா அந்த கிளவுட் வாட்ச் க்ளோட்ரியிலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரூட் அக்கௌண்ட் நீங்க மட்டும் தான் அதை மானிட்டரிங் பண்ணலாம், நீங்க மட்டும் தான் மெயில் ட்ரிகர் பண்ணலாம். ஆனா உங்க டீம் லீடரோ இல்ல உங்க அட்மின் உங்க மாஸ்டர் அட்மினோ அவங்களாம் என்ன பண்ணணும்னா பில்லிங் சார்ஜ் பார்க்கணும். உங்களுடைய கிரெடென்ஷியல் உங்க அக்கௌண்டோட கிரெடென்ஷியல் தேவை, அவங்க தனியா போய் டெடிகேட்டா பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பர்சன்ட்னே ஒரு தனி அக்கௌண்ட்னா ஒரு இன்ஃப்ரான் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. அப்ப எல்லாருமே ஒரு ஓய்வுக்குள்ள கொண்டு வராங்க. ஓய்வு மீன்ஸ் ஆர்கனைசேஷன் யூனிட். அந்த ஆர்கனைசேஷன் யூனிட் தான் உங்களுடைய செப்பரேட் அக்கௌண்ட். எல்லாத்தையும் மாஸ்டர் அக்கௌண்ட் கீழே கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு அந்த மாஸ்டர் அக்கௌண்ட் உங்க பில்லிங் மேனேஜ்மெண்ட்டோ தோசிங்ஸ் எதுவும் இருந்தாலும் நான் சொன்ன எல்லா ஆக்டிவிட்டியும் அவரு மானிட்டரிங் பண்ணிப்பாரு, ரெஸ்பான்சிபிள் எடுத்துப்பாரு. ஓகே, இதான் ஆர்கனைசேஷன் யூனிட், ஏடபிள்யூஎஸ் ஆர்கனைசேஷன். நான் சொன்ன மாதிரி ரொம்ப 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 சின்ன சர்வீசஸ் தான். நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் எடுத்துக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஓகேவா? ஃபைன். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஏடபிள்யூஎஸ் மேனேஜ்மெண்ட் கன்சோல்குள்ள போறேன். அக்கௌண்ட் சைன் இன் பண்ணிக்கிறேன். லாஸ்டா நான் யாரோட அக்கௌண்ட் உள்ள போயிருந்தேன்? பாலாவா ராமலிங்கமா? பாலா தானே? பாலாஜி தான் போயிருந்தீங்க. ஆமா பிரதர். என்ன பிரதர் உங்களுக்கு மெயில் பாஸ்வேர்டு? மெயில் டு மெயில் டு கரெக்ட். ஓகே ஃபைன். ஏன்னா உங்களுக்கு தானே பிரதர் நான் ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணேன். அந்த ஆமா ஆமா அது டெலிட்டே ஆகல பிரதர். நீங்க ட்ரை பண்றீங்களா? இல்ல நான் பண்ணல ஆக்சுவலா இருக்கட்டும். அது கிளாஸ்க்காக தான் விட்டு இருந்தது. அது பிரச்சனை இல்லை, நான் பண்ணிடுறேன். ஓ ஓகே ஓகே.
ம். ஒரு நிமிஷம். இல்ல இல்ல brother, அதான் ஐடி என்கிட்ட இருக்கு, நான் எடுத்துக்கிறேன். பாஸ் இருக்கு. ஓகே. ஓகே. ஓகே ஃபைன். ஆர்கனைசேஷன் நீங்க மேல இங்க போயிட்டு ஏடபிள்யூஎஸ் ஆர்கனைசேஷன் சர்ச் பண்ணீங்கன்னா சென்ட்ரல் கவர்னன்ஸ் மேனேஜ் அக்ராஸ் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் நான் சொன்ன மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா. சென்ட்ரல் கவர்னன்ஸ் என்னன்னா ஒரு ஹப் மாதிரி. ஹப் என்ன பண்ணும், குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும் இல்லையா, சென்ட்ரலைஸ்ட் டிவைஸ் ஆக்ட் பண்ணும். அதே மாதிரி தான் உங்க ஆர்கனைசேஷன் சர்வீசஸும் ஒரு சென்ட்ரல் கவர்னன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ்க்கும் அது சென்ட்ரல் ஹப் மாதிரி. ஓகே ஃபைன். இங்க நம்ம ரீசென்ட்லி லாஸ்ட் கிளாஸ் ஓப்பன் பண்ணதால இங்கே இருக்கு, நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏடபிள்யூஎஸ் ஆர்கனைசேஷன் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா புது அக்கௌண்ட் தான் சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு டைரக்டா இது வந்து பாத்தீங்கன்னா அந்த டேஷ்போர்டுக்குள்ள நம்மளுக்கு நிறுத்திடுது. ஆனா இதுக்கு முன்னாடி ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு கிரியேட் ஆர்கனைசேஷன் இதில் காட்டும், நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்த மாதிரி. ஓகே, இதுல கிரியேட் கொடுத்து நீங்க டேரக்டா என்ன பண்ணலாம்னா உங்க அக்கௌண்ட்டை மாஸ்டர் அக்கௌண்ட்டா நீங்க வச்சிடலாம். இப்போ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்னா யாரு இந்த இடத்துல, பாலாஜி தான் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட். ஓகே, இப்போ உங்களுடைய இன்னொரு அக்கௌண்ட் ஆட் பண்ண போறீங்க, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட் ஆன் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னன்றதெல்லாம் சொல்லிடுறேன். உங்க ஆர்கனைசேஷன் நீங்க சர்ச் பண்றீங்க, நேமோ இமெயில் ஐடி அக்கௌண்ட் ஐடியோ அப்படி வச்சு ஓயூஐடி. ஓயூடி என்ன சொன்னேன், ஆர்கனைசேஷன் யூனிட் ஐடி. இப்போ நீங்க ஆட் பண்ண போறீங்க, உங்க அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது இட்ஸ் ஒன் ஆஃப் த ஓயூஐடி, ஆர்கனைசேஷன் யூனிட் ஐடி. அந்த ஐடியை நீங்க போட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஐடினா மீன்ஸ் இந்த 12 டிஜிட் ஐடி தான். இமெயில் ஐடி மீன்ஸ் உங்க ரூட் கிரெடென்ஷியல், மெயில் டு அந்த மாதிரி பாலாஜி உங்களுக்கு கிரியேட் பண்ணல அது. உங்களுடைய அக்கௌண்ட்டோட நேம் என்ன, பாலாஜிவி, அது நீங்க போட்டு சர்ச் பண்ணலாம். பாலாஜிவின்னு இங்கே இருக்கு, உங்களுடைய மெயில் ஐடி தோ இருக்கு, உங்களுடைய அக்கௌண்ட் ஐடி தோ இருக்கு. நீங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மெயின் திங் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்னா நீங்க தான் இந்த இடத்துல ஆர்கனைசேஷன் அக்கௌண்டோட மேனேஜ்மெண்ட். ரூட்டு கீழே இருக்கீங்க. இப்போ நான் ரூட் எப்படி நான் யூஸ் பண்ண பாருங்க காட்டாது. ரூட்டு கீழே யார் இருக்கா, பாலாஜி தான் இருக்காரு. ஓகே ஃபைன். ஹைராரிக்கி லிஸ்ட். லிஸ்ட் மீன்ஸ் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிளா காட்டும். ஹைராரிக்கினா ஒரு ஹைராரிக்கி எந்த ஹைராரிக்கில இருக்காங்க, ரூட்ல இருக்காங்களா, மேனேஜ்மெண்ட்ல இருக்காங்களா, அடுத்து ஓயூல இருக்காங்களா அப்படின்றது ஹைராரிக்கி பேஸ்ல காட்டும். லிஸ்ட்னா சிம்பிளா யார் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட், அவங்களோட அக்கௌண்ட் ஐடி, மெயில் ஐடி. ஓகே ஃபைன். இவ்வளவுதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் இதுக்கு ஹைராரிக்கும் லிஸ்ட்டுக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஆக்ஷன். இந்த இடத்துல ஆக்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா இதுல ஓயூ கிரியேட் பண்றீங்களா அப்படின்னு கேட்குது. இப்போதைக்கு நம்ம கிரியேட் பண்ண முடியாது. ஏன் நான் கிரியேட் பண்ண முடியாதுன்னு சொல்றேன்னா, இதை இப்போ இங்க கிளிக் பண்ணிட்டு பாலாஜினை கிளிக் பண்ணிட்டு ஆக்ஷன்ஸ்குள்ள போறேன்னா இப்போதைக்கு அவர் எதுல இருக்காரு, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ல மட்டும் தான் இருக்காரு. இப்போதைக்கு நான் அனதர் அக்கௌண்ட் எதுவுமே என்ன பண்ணல, ஆட் பண்ணல. நீங்க இவரை மூவ் பண்ணி எதுல மூவ் பண்ணலான்றத நீங்க இந்த இடத்துல நீங்க வச்சுக்கலாம். இப்போ மூவ் பண்றது எதுனா ரூட்ல நான் மூவ் பண்றோம்னா மூவ் டு த ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் அப்படின்னா திஸ் ரிசோர்ஸ் கண்டெய்ன்ஸ் நோ சைல்டு ஆர்கனைசேஷன் யூனிட் அப்படின்னா இந்த ரிசோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் யூனிட் எதுவுமே வராது. இட்ஸ் ஒன் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட், அதுதான் முன்னாடியே மென்ஷன் பண்ணுது. பட் ஆனா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்ஸ் டு பி மூவ்ட் அப்படின்னா நான் இப்போ ரூட்க்கு நான் மூவ் பண்றேன், ஆனா ஆல்ரெடி ரூட்ல தான் இருக்கு, அதனால ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் ஒன் ஆக்ஷன்ஸ். இந்த இடத்துல க்ளோஸ்னா க்ளோஸ் பண்றது, ஆர்கனைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்றது. இது ஒன்ஸ் நான் கிளிக் பண்ணிட்டு சாரி இது இல்லை, இது ரிமூவ் பண்ற செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இருக்கு, நான் சொல்றேன். ஓகே, அந்த மாதிரி ஆகல பிரதர், இது எரர் வருது. ஆவாது நான் சொல்றேன், ஏன் சொல்றேன், நான் யூஸ் கேஸ் பாக்குறப்ப நான் சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மெயின் அக்கௌண்ட், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட். கரெக்டா, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ன்றப்போ உங்களுக்கு செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இருக்கு. நான் அது பண்ணா மட்டும் ரிமூவ் ஆகும். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு ஓயூ ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஒரு ஓயூ ஒன்று நம்ம கிரியேட் பண்ணலாம். அது எப்படி ஓயூ நம்ம கிரியேட் பண்றது, ஆர்கனைசேஷன் யூனிட் எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா ஒரு ஆட் ஆன் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் ஒன்று ஆட் பண்றேன். இல்ல ஆட் ஆன் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்னா எதுக்காகனா ஓயூ அக்கௌண்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை மெஷ் பண்ணாதான் ஓயூ நம்ம அதை கிரியேட் பண்ண முடியும். ஐ மீன் ப்ரொடக்ஷனா அக்கௌண்ட்ஸா டெஸ்டிங் கார்டு சொல்லி நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஓயூ கிரியேட் பண்ண சாரி
ஆட் அன் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு ரெண்டு ஸ்டெப் இருக்கு. கிரியேட் அன் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்னா நீங்க இப்போ ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் லைவா கிரியேட் பண்ணலாம். இதை பாருங்க, அக்கௌண்ட் நேம் என்ன, இமெயில் ஐடி என்ன, ரோல் என்ன அப்படின்னு கொடுத்துட்டு கிரியேட் பண்ணீங்கன்னா அக்கௌண்ட் ஐடி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பேக் அண்ட் வெரிஃபிகேஷன் போகும். அங்க உங்களோட மெயில் டீடைல் எல்லாம் கொடுத்துட்டு நீங்க லைவ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அப்புறமேட்டு என்ன பண்ணலாம்னா உங்க ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டை இதுல ஆட் பண்ணலாம். அப்படி இன்வாலிட், அதாவது இன்வைட் எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்னா எப்படி சொல்றேன்னா, என்கிட்ட இப்ப இதே மாதிரி நம்ம சைட்ல எத்தனை அக்கௌண்ட் இருக்கு உங்களுடைய சேர்த்து உங்களோட ஸ்டூடெண்ட், அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்த்து ஒரு 6 அக்கௌண்ட் நம்மள்ட்ட இருக்கு. அந்த அக்கௌண்ட் ஐடி நீங்க என்ன பண்ணலாம்னா இதுல மெஸ் பண்ணலாம். இஃப் இன் கேஸ் யார் அக்கௌண்ட் ஐடி கொடுக்கணும்னாலும் நீங்க கொடுக்கலாம். நான் அதுல மெஸ் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிடுவேன். ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு பார்க்கலாம் ஒரு ஓய்வு எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யார் அக்கௌண்ட் எடுத்துக்கிறது இப்போ பிரசன்ட்ல இருக்கிறவங்க? கைஸ், இல்ல இது ப்ராக்டிஸ் மட்டும் நீங்க பாத்துக்கிறீங்களா, வீடியோ பாத்துக்கிறீங்களா? ஏன் இல்ல ஈஸ்வர், ராமலிங்கம், பாலாஜி. கேக்குது பிரதர். அதான் பாலாஜி, இப்போ நீங்க விட்டுருங்க, ஒன்றும் இல்ல. ஈஸ்வர் அண்ட் ராமலிங்கம் யாரும் அக்கௌண்ட் இருந்தா கொடுக்குறீங்களா? எங்களுக்கு இருக்குல்ல பிரதர், உங்கள்கிட்ட சஜீஸ் இருக்குல்ல உங்க என்னோட? இருக்கும், அதான் இல்ல இருக்கும், நான் எடுத்துக்கிட்டோமான்னு கேக்குறேன். எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே ஃபைன். ஓகே, நான் ஈஸ்வரோட அக்கௌண்ட் எடுத்துட்டேன். ஒன் செகண்ட், ஈஸ்வரோட மெயில் ஐடி. நேற்று ஆடியஸ் கிரியேட் பண்ணல, ஏதாவது பில்லிங் ஜென்ரேட் ஆயிருக்கு எனக்கு, அது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. ஈஸ்வர் அக்கௌண்டா பில்லிங் ஆடா இருக்கா பிரதர்? அப்போ விட்டுருங்க. வேற அப்போ இருங்க, வெயிட் பண்ணுங்க, நான் அக்கௌண்ட் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்க ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்கன்னா பில்லிங் சார்ஜ் ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 அக்கௌண்ட்டுமே ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பில்லிங் சார்ஜ் ஆகும் அட் த சேம் டைம். நீங்க அவங்களுக்கு கீழே இருக்கீங்க இல்லையா, அதுக்காக தான் சொல்றேன். அதான் கேட்டேன். இப்ப வேற ராமலிங் அன்னைக்கு ஆடியஸ் கிரியேட் பண்ணோம்ல, அதுல ஒரு பில்லிங் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஓகே ஓகே, நான் செக் பண்றேன் பிரதர் இப்போ. ஓகே, வேற ராமலிங்கம் இருக்காரு கரெக்டா? இருக்குங்க என்னோட உங்கள்கிட்ட. சரி ஓகே ஓகே, நான் போட்டு பாத்துக்கிறேன். சரி ஓகே, ராமலிங்கம். ஓகே, ஸோ இப்போ நீங்க இந்த இடத்துல மெசேஜ் வந்து நீங்க எழுதிக்கலாம். மெசேஜ் டு இன்க்ளூட் இன்விடேஷன் இமெயில் மெசேஜ் அப்படின்னா என்னன்னா, இந்த இமெயில் ஐடிக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போகும். ஓகே, கன்ஃபார்ம் ஆகுறதுக்கு ஒரு மெசேஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எதுக்காக இந்த அக்கௌண்ட்டை நீங்க அதாவது ஆர்கனைசேஷன்ல கிரியேட் அட்டாச் பண்றீங்க அப்படின்றது ஒரு மெசேஜ். தேங்க்ஸ் நான் கொடுத்து சென்ட் இன்விடேஷன் நான் கொடுத்தேன். சென்ட் இன்விடேஷன் கொடுத்த உடனே இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்விடேஷன் டு ஜாயின் யுவர் AWS ஆர்கனைசேஷன் ஹஸ் பீன் சென்ட்
அப்படின்னா என்னன்னா view all invitation அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எந்த மெயில் ஐடி நீங்க கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயிலோட இன்விடேஷன் இதுல வந்துடும். ஓகே, அந்த மெயிலோட இன்விடேஷன் இதுல வந்துடும். எப்ப கிரியேட் பண்ணீங்க, எப்ப எக்ஸ்பிரேஷன் எல்லாமே வந்துடும். ஓகே, ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பன் தான் இருக்கு. பட் இந்த இன்விடேஷனை நான் எப்படி பிரதர் வந்து பாத்தீங்கன்னா இது கிளிக் பண்ணீங்கன்னா கேன்சல் இன்விடேஷன் கேன்சல் கொடுத்துக்கலாம். இது எந்த அக்கௌண்ட் நான் பாக்குறேன், பாலாஜின்ற அக்கௌண்ட் வந்து பாக்குறேன். இப்ப நான் என்ன பண்ணணும்னா இந்த அக்கௌண்ட்டை சைன் அவுட் பண்ணிட்டு அகைன் சைன் உள்ள வந்தீங்கன்னா இதெல்லாம் நான் அக்கௌண்ட் கேட்குது. இதில் என்ன பண்ணணும்னா மெயில் ஐடி நம்ம மெயில் ஐடியில் போய் செக் பண்ணக்கூடாது, நம்ம இன்விடேஷன் நம்மளோட ஆர்கனைசேஷன்ல வந்திருக்கும். ஓகே ஃபைன். செகண்ட் பாஸ்டர் நான் அனுப்பிச்சுட்றேன். இல்லை இருக்கு brother, இருக்கு. ஓகே, வேற பாஸ்வேர்டு இருக்கு, பாஸ்வேர்டு ஒரே மாத்தீங்களா? நிமிஷம் பாஸ்வேர்டு மாற்ற நிலையில ஒரே நிமிஷம் அனுப்பிச்சிட்டேன். ஓகே brother, ஓகே ஓகே. ஓகே, இப்போ உள்ள வந்த உடனே உங்களுக்கு இப்போ ராமலிங்கம் அக்கௌண்ட்டுக்கு உள்ள வந்தாச்சு. இந்த அக்கௌண்ட்ல இருந்து பாலாஜின்ற அக்கௌண்ட்ல இருந்து இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்றேன்னா இதுல ஆர்கனைசேஷன் சர்ச் பண்ணிக்கிறேன். சர்ச் பண்ணிட்டு நியூ டேப்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இட்ஸ் ஒன் ஆஃப் த குளோபல் ரீஜன், ஆல்ரெடி நான் சொன்னதுதான். ஓகே ஃபைன். இப்போ இந்த இடத்துல கிரியேட் ஆர்கனைசேஷன், ஆனா இப்ப என்ன உடனே மாறிடுச்சு பாருங்க. யூ ஹேவ் ஒன் இன்விடேஷன் டு ஜாயின் அதர் ஆர்கனைசேஷன். Review the details to respond invitation. You can only join this organization at a time. நீங்க எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் இன்விடேஷன் ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு இன்விடேஷன் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டீங்களான்னு கேக்குது. View one invitation. இன்விடேஷன் யாருக்கு வந்திருக்கு, பாலாஜி வந்திருக்கு. இந்த ஆர்கனைசேஷன் ஃபுல்லாவே எதுக்காகன்றது மென்ஷன் பண்ணிட்டு மேனேஜ்மெண்ட் நேம் யாரு, இந்த மேனேஜ்மெண்ட் இமெயில் ஐடி யாரு, ஆர்கனைசேஷன் ஐடி என்ன, other notes. Hi Ramalingam, for training purpose we need to create a OU unit by this account. Thanks. accept கொடுத்துக்கலாம், delete கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்றேன், accept கொடுத்துறேன். ஓகே, accept கொடுத்துட்டு leave this organization நீங்க இதுல லீவ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா இப்ப டேஷ்போர்டுக்குள்ள அகைன் உள்ள வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்விடேஷன்ன்றது இப்போதைக்கு எதுவுமே இல்லை, டேஷ்போர்டுக்குள்ள வரேன். ஓகே ஃபைன். இப்போதைக்கு ஒரே இதா இருக்கு. ஓகே ஃபைன். லீவ் திஸ் ஆர்கனைசேஷன் தான், லீவ் திஸ் ஆர்கனைசேஷன் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு ஆர்கனைசேஷன் ஜாயின் பண்ணிட்டீங்க. இப்போ நான் என்ன பண்றேன், அகைன் இதை சைன் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் பாலாஜி அக்கௌண்ட்ல வரேன். பாலாஜி அக்கௌண்ட் வந்துட்டு செகண்ட். ஓகே, பாலாஜி அக்கௌண்ட்ல வந்துட்டு இப்ப நான் உள்ள வந்து என்ன சர்ச் பண்ண போறேன்னா ஆர்கனைசேஷன். ஓகே, இப்போ கீழே காட்டுதல்னு பார்க்குமா, காட்டுதா? கீழே இங்க மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் ராமலிங்கம் என்ற அக்கௌண்ட்டை காட்டுது. இப்போ நான் அதை கிளிக் பண்ணிட்டு ஆக்ஷன்ஸ் ரிமூவ் ஃப்ரம் ஆர்கனைசேஷன் கொடுத்தா ரிமூவ் ஆயிடும். எக்ஸ்போர்ட் அக்கௌண்ட் லிஸ்ட் நான் எக்ஸ்போர்ட் பண்றேன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், க்ளோஸ்னா க்ளோஸ் கொடுத்துக்கலாம். மூவ் பண்றேன், நான் மூவ் பண்றேன். இப்போ எதுக்கு மூவ் பண்றேன் அப்படின்றது கேக்குது. இப்போதைக்கு என்கிட்ட ஓ யூனிட் எதுவுமே இல்லை, ரூட்ல மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கு. ஓகேவா, நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டு பாலாட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டு மூவ்ல கொடுத்து நான் என்ன பண்றேன், ரூட்ல
மூவ் டு த அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட் பாலா என்ன பண்றேன், ஆல்மோஸ்ட் ஓகே ஃபைன், ஒரு ரூட்ல தான் இருக்காரு, ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்றேன், அகைன் ரூட்ல வெளில வந்து அக்கௌண்ட் வந்து இப்போ நான் கிரியேட் ராமலிங்கம் அக்கௌண்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஒன் செகண்ட் கைஸ். ஓகே ஃபைன். இப்போ கிரியேட் நேம் நான் கொடுத்துக்கிறேன், ரூட்டை கிளிக் பண்ணிட்டு ஓயூ யூனிட் கேட்குது. ஓயூ நேம் என்ன, இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், ப்ராடக்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கிரியேட் ஆர்கனைசேஷன் யூனிட். இப்போ ஆர்கனைசேஷன் யூனிட் கிரியேட் ஆன உடனே இப்போ இந்த பாருங்க, இந்த இடத்துல இப்போ ஓயூ காட்டுது. ஓயூ மீன்ஸ் உங்களுடைய ஆர்கனைசேஷன் யூனிட், உங்களோட ஆர்கனைசேஷன் நேம். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ராமலிங்கம் கிளிக் பண்ணிட்டு ஆக்ஷன்ஸ்குள்ள போயிட்டு மூவ் கொடுத்து ப்ரொடக்ஷன்ல போயிட்டு மூவ் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் கொடுத்துட்டேன்னா இப்போ பாலாஜின்றது யாரு, உங்க மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட். ப்ரொடக்ஷன்றது யாரு, உங்களோட ஓயூ யூனிட். அந்த ஓயூ யூனிட்ல யார் இருக்கா, ராமலிங்கம் இருக்கா. தட்ஸ் இட். AWS ஆர்கனைசேஷன் சர்வீசஸ் சிம்பிள் தான் பிரதர், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் தான் கிடையாது. ஓகே ஃபைன், அண்டர்ஸ்டாண்ட். இதுல பாலாஜி OU unit we can create it and move it to this Ramalingam Asan ப்ரொடக்ஷன் அது மாதிரி பண்ண முடியுமா, இல்லை எதுக்காண்டி திரும்ப நம்ம நியூவா ஒரு ஆர்கனைசேஷன் யூனிட் கிரியேட் பண்றீங்க? ஆர்கனைசேஷன் யூனிட் எதுக்காக பிரதர், ஓயூனா ஃபர்ஸ்ட் எதுக்காக நான் சொன்னேன், ரூட் அக்கௌண்ட் கீழே மானிட்டர் பண்றது கரெக்டுங்களா? ரூட் அக்கௌண்ட் கீழே மானிட்டரிங் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஓயூ, ஐ மீன் ஓயூ வந்து ரூட் அக்கௌண்ட் கீழே மானிட்டரிங் பண்றது. ஆமா கரெக்ட். அந்த அந்த ஓயூ எதுக்காக நான் கிரியேட் பண்றேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதான் அது கீழே இருக்கிற எல்லா அக்கௌண்ட்ஸையும் நீங்க மானிட்டர் பண்றதுக்காண்டி கிரியேட் பண்றீங்க. இந்த கீழே இருக்க அக்கௌண்ட் எல்லாத்துக்கும் என்ன பண்றேன்னா மானிட்டரிங் பண்றேன்னு சொல்றீங்க. ஓகே ஃபைன். ஓகே இப்போ என் கொஸ்டின் என்னன்னா, ஆர்கனைசேஷன் யூனிட்ன்றது இட்ஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ஆக்டிவிட்டி ஆர் மேஜர் டீம் இன் ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷன் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஆஸ் ஏ ட்ரைனிங்காக நான் ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் என்ன பண்ணேன்னா ப்ரொடக்ஷன்ல ஆட் பண்ணேன். கரெக்டா? இப்போ என்கிட்ட 5 டெவலப்பர் இருக்காங்க. 5 டெவலப்பர்னா 5 ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல 5 டெவலப்பர் இருக்காங்க. அந்த 5 டெவலப்பரோட அக்கௌண்ட்டையும் நான் சேம் திங் மானிட்டரிங் பண்ணணும். சேமா நான் வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரிஸ் பண்ணி வச்சிருக்கோம்னா நான் எதுல கிரியேட் பண்ணா ஓயூ கிரியேட் பண்ணுவோம். ஓயூ எதுக்காக கிரியேட் பண்ணா ப்ரொடக்ஷன் கிரியேட் பண்ணி அந்த ப்ரொடக்ஷன் யாரும் ஓரியன்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் ப்ரொடக்ஷன் உள்ளதுக்கு போட்டுருவோம். அதே மாதிரியே இப்போ டெஸ்டிங் யாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா டெஸ்டிங்க்குன்னு ஓயூ நான் கிரியேட் பண்ணிட்டு அவங்க டெஸ்டிங்ல இருக்கக்கூடிய எல்லா ரூட் அக்கௌண்ட்டையும் டெஸ்டிங் ஓயூல நான் ஆட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி ஆட் பண்றப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் திங் என்ன பெனிஃபிட்னா ஈஸியா நல்லா மானிட்டரிங் பண்ண முடியும். தட்ஸ் இட், வேற எதுவுமே கிடையாது. ரீசன் ஓகே. இப்போ ராமலிங்கம் இல்ல ரூட் அக்கௌண்ட் கீழே நீங்க ஒரு OUவை கிரியேட் பண்ணிட்டு தென் அதுல வந்து எந்தெந்த யூசர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணுமோ அதை ஆட் பண்ணி விட்டுறலாம். ஆட் பண்ணிட்டு நீங்க டெய்லி பேஸ் ஈஸியா மானிட்டரிங் பண்ணிக்கலாம். தெரிஞ்சிடும் இந்த ஓயூக்கு எவ்வளவு பில்லிங் சார்ஜ் ஆயிருக்கு அப்படின்றத நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். அந்த அக்கௌண்ட் செக்ரிகேஷன் உள்ள போய் செக் பண்ணிக்கலாம். அதான் பிரதர் இப்ப கேட்க வந்தேன். இப்ப ராமலிங்கம் என்னென்ன சர்வீஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணிருக்கான்றத அதுல போய் பார்க்கலாமா? இப்போ பார்க்கலாம். ஆனா as a free tier account நீங்க ஒன்லி ஆடபிள் மட்டும் பண்ணிக்கோங்க. உள்ள ஃபுல்லா செக் பண்ணணும். as a free tier account நீங்க கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. இது மோஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வரவே வராது இந்த ஆக்டிவிட்டி. அக்கௌண்ட் கொடுக்குற மாதிரி இன்விடேஷன் அக்செப்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அட்மின் தான் இந்த அக்கௌண்ட் பண்ற மாதிரி இருக்கும். எதுக்காகனா ஆர்கனைசேஷன் ஆட் பண்ணிருக்கேன், ஓயூ கிரியேட் பண்ணிருக்கேன், உங்க அக்கௌண்ட் கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா அந்த டைம்ல உங்களுக்கு தெரியாம இருக்க கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். ஓகே. இப்போ ராமலிங் பாலாஜி கேட்டார் எப்படி பிரதர் நான் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் எடுக்கிறதுனா அது ஆர்கனைசேஷன் எடுக்க முடியாது, டெலிட் தான் பண்ணலாம். டேரக்டா செட்டிங்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் டீடைல்ஸ் எல்லாமே காமிக்கும். இதுக்கு கீழே டெலிட் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, இதை கொடுத்துருங்க. இதை கொடுத்துட்டு இந்த டைப் இதுல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இருந்து இதை கொடுத்து இந்த கிளிக் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான் பிரதர், ஆர்கனைசேஷன் டெலிட்.
ஓகே. ஸோ எல்லா ஆக்டிவிட்டியும் நான் delete பண்ணிட்டேன். கௌதமா delete ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இப்போ நீ அகைன் ராமலிங்கம் உள்ள போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு இன்விடேஷன் எதுவுமே இருக்காது. ஏன்னா நான் இன்விடேஷன் நான் delete பண்ணிட்டேன், ஐ மீன் ஆர்கனைசேஷன் லீவ் பண்ணிட்டேன் அவங்கள. ஸோ இப்போ எல்லா ஆக்டிவிட்டியும் அகைன் ஃப்ரம் ஃப்ரெஷர்ஸ் இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே. நான் இதோட யூஸ் கேசஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ரெக்கார்டிங்ல இருக்கும், அதை வேணா பாருங்க. பார்த்துட்டு அதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்க. டாஸ்கா கூட எடுத்துக்கோங்க. அதுவும் இதே மாதிரி சிம்பிள் தான். பட் ஆனா 4 டீம் அதில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளவுதான். இல்ல நான் ஒரே ஒரு டீம் நான் கிரியேட் பண்ணியிருந்தாலும் 4 டீம் இருப்பாங்க, அவ்வளவுதான். ஓகே. 4 டீம்னா 4 OU கிரியேட் பண்ணுவீங்களா? 4 ரூட் அக்கௌண்ட், 4 OU. ரூட் அக்கௌண்ட் கீழே 4 OU கிரியேட் பண்ணுவீங்க. 4 OUலயும் செட் ஆஃப் குரூப்ஸ் ஆஃப் யூசர்ஸ் ஆட் பண்ணுவீங்க. ஆமா ஆமா ஆமா, செட் ஆஃப் யூசர்ஸ் ஒரு யூசர் ஆட் பண்ணிடுங்க. ஓகே. ஓகே, வேற ஏதாவது டவுட்? நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு சின்ன சர்வீஸ் கேஎம்எஸ் மட்டும் இருக்கு, கீ மேனேஜர் சர்வீஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. உங்க பக்கெட்டுக்கு என்கிரிப்டட் ஃபார்மேட் ஒரு கீ. இப்போ எப்படி நீங்க வந்து கீபேட் டவுன்லோட் பண்ணி உள்ள பார்த்தீங்கன்னா என்கிரிப்டட்ல தெரியுதோ, அதே மாதிரி உங்க பக்கெட் என்கிரிப்டட் போடுறது கேஎம்எஸ். பெண்டிங் ஒன் டாபிக் இருக்கு. ஸோ ரிமைனிங் திங்ஸ் டெவாப்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆஸ் யூஸ்வல் நம்ம மண்டேல இருந்து கோடிங் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் ப்ரெசென்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. கிளாஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா தான் இருக்கு. ஓகே 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 ப்ரோ. ஓகே, தேங்க்யூ டீம். லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணிடுங்க பிரதர். அப்லோட் பண்ற மாதிரி கொஞ்சம் நான் அவுட் ஆஃப் செஷன் ஆயிட்டேன், ஸோ பண்றேன், அப்டேட் பண்றேன். ஓகே ஓகே. ஓகே.